தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென ஒரு சிறப்பான தனி முத்திரையை பதித்திருப்பவர். இலக்கியத்தரம் வாய்ந்த பல கவிதைகளை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்திருப்பவர். எஞ்சோட்டு பெண், வனப்பேச்சு, பேச்சரவும் கேட்டலையோ, மஞ்சனத்தி ஆகிய கவிதை நூல்களை அளித்திருப்பவர். பாம்படம், சொல் தொடும் தூரம் போன்ற கட்டுரை தொகுதிகளை கொடுத்திருப்பவர். இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தத்துவ பேராசிரியர், தலை சிறந்த கவிஞர், மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை அன்போடு திறனாய் உரை வழங்க மேடை கிடைத்தது. என்னுடைய சமூகத்தின் தொப்புள் கொடிக்கு முன்பாக துப்பாக்கி முனை நீட்டப்படும் பொழுது ஒரு மெல்லிய பூ நுனியில் மேல் அமர்கின்ற வண்ணத்து பூச்சியின் கனவு என்பது எனக்கு கொஞ்சமும் சம்பந்தப்படாத வெறும் சம்பவிப்பு மட்டுமே என்று சொன்ன சிவரமணியின் கவிதையோடு இந்த மாலை நிகழ்வில் நம்முடைய பெருமதிப்பிற்கும் தமிழ் இனத்தின் மிகச்சிறந்த இனமான அடையாளமாக திகழ்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் ஐயா அவர்களுடைய நூல்களுடைய வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா, என்னுடைய தந்தையினுடைய இனிய நண்பர் ஐயா திரு நெடுமாறன் அவர்களுக்கும், நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற என்னுடைய தந்தையினுடைய நீண்ட நெடுங்கால நண்பர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் வைகோ அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே நூல் குறித்து வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய பே மணியரசன் அவர்களுக்கும், ஆய்வுரை வழங்குவதற்காக என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற மிகவும் நான் மதிக்கின்ற இனமான உணர்வுடைய இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுக்கும், தொடர்ந்து என்னுடைய கவிதை பயணத்திலே அக்கறையோடு குறித்து விசாரித்தலும் பகிரலும் கொண்டிருக்கின்ற ஓவியர் வீரசந்தானம் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய இயக்குனர் கௌதமன் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கும், குத்துவிளக்கு ஏற்றிய மதிப்பிற்குரிய திரு துரை குபேந்திரன் அவர்களுக்கும், தமிழ்தாய் வாழ்த்து வழங்கிய புதுவை சித்தன் அவர்களுக்கும், இங்கே மனமெல்லாம் எதிர்பார்ப்புடனும் இதயமெல்லாம் கணக்கின்ற அந்த ஒரு உணர்வுடனும் முழுக்க முழுக்க தங்களுடைய ஐம்புலன்களையும் இந்த மேடைக்கு தந்து அமர்ந்திருக்கின்ற, புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற தமிழ் நல் இதயங்களையும், இங்கே இருக்கின்ற தமிழ் நல் உணர்வாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த அரங்கம் என்பது தேவநேய பாவாணர் அரங்கம். அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் எனக்கு ஒரு விஷயம் நினைவிற்கு வந்தது. மொழி ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற தேவநேய பாவாணர் தன்னுடைய தமிழ் வளம் என்கின்ற நூலிலே ஒரு நிகழ்ச்சியை பற்றி மிக குறிப்பாக சொல்லியிருப்பார். அது என்னவென்றால், பெரும் பண்டாரகர், புலவர் என்று போற்றப்படுகின்ற தமிழ் சிறுகதை உலகின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற உவே சாமிநாத ஐயரை பற்றிய குறிப்பு. அந்த குறிப்பு பண்டாரகர் குறித்து நாம் மிக நன்றாக அறிந்தவர்கள். தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டையும், தமிழ் ஊரும் நல் உலகத்திற்கு அவர் அளித்திருக்கின்ற சிறுகதைகளுக்கான கொடையையும் பற்றி அறிந்தவர்கள் நாம். ஆனால் அவருடைய தமிழ் பற்று குறித்து தேவநேய பாவாணர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஐயாவை சந்திப்பதற்காக காலஞ்சென்ற அழகர் அடிகளின் மாமனாரும் கலைவாணர் என்று சொல்லப்படுகின்ற திரு தனிகைமணியார் அவர்கள் ஒரு முறை அவரை சந்தித்த பொழுது ஐயாவை பார்த்து, ஐயா, நேற்று நீங்கள் ஆற்றிய சொற்பொழிவு மிக நன்றாக இருந்தது என்று சொன்னாராம். அதை கேட்டவுடன் தமிழ் தாத்தா பெரும் பண்டாரகர் ஊவேசா அவர்களுக்கு கடும் கோபம் வந்ததாம். எப்போதிலிருந்து நீங்கள் சுயமரியாதைக்காரராகிவிட்டீர்கள்? ஏன் உபன்யாசம் என்று சொல்லக்கூடாதா? சொற்பொழிவு என்ற சொல்லை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று அவர் மேல் பாய்ந்து விழுந்து கலறினாராம். இன்னொரு முறை ஊவேசா ஐயாவினுடைய மாணாக்கர், குடந்தையிலே பொன் வணிகம் செய்பவர், அவர் ஐயாவை பார்ப்பதற்காக சென்னை வந்து மிகுந்த ஆர்வத்தோடு, ஐயா நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டாராம்.
பண்டாரகருக்கு அதைவிட பெருங்கோபம் வந்து அவர் மேல் பாய்ந்து துடுங்கி, என்ன சமஸ்கிருதத்தின் மீது உனக்கு இவ்வளவு துவேஷம்? சேவம் என்று சொல்லக்கூடாதா? ஏன் நலம் என்ற வழக்கில் இல்லாத சொல்லை பயன்படுத்துகிறாய் என்று கேட்டாராம். மிக சமீபமாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட குரலை சென்றோதோம் என்று ஆண்டாள் சொன்ன அந்த வாக்கியத்தை திரித்து காஞ்சி காமகோடி பீடாதிபதி அவர்கள் ஆண்டாள் குரலை சென்று ஓத வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் என்ற கருத்தை வெளியிட்ட பொழுது அவரிடம் சென்று இது குறித்து தெளிவு பெற்று வருவதற்காக தமிழ் காவலர் என்று சொல்லப்படுகின்ற ராமலிங்கம் அவரை சென்று சந்திக்கின்றார். அந்த வேளையிலே சங்கராச்சாரியார் அவர்கள் பூஜை வேலைகளில் இருந்தாராம். போய் சென்று, ஐயா, நான் உங்களிடம் இந்த சந்தேகத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறேன், நீங்கள் இவ்வாறு திருத்தி சொன்னது உண்மையா என்று கேட்பதற்கு சங்கராச்சாரியாருடைய அணுக்க தொண்டர் ஒருவர் அவர் அருகிலே இருந்திருக்கின்றார். சங்கராச்சாரியார் ராமலிங்கத்துடைய கேள்விக்கு சமஸ்கிருதத்திலே பதில் தருகின்றார். மறுபடியும் ராமலிங்கம், ஐயா, என்னுடைய சந்தேகம் என்னவென்றால் உங்களுக்கு மிக நன்றாக தமிழ் தெரியும், ஏன் சமஸ்கிருதத்திலே பதில் அளிக்கின்றீர்கள் என்றதற்கு அவருடைய அணுக்க தொண்டர் சொன்னாராம், சங்கராச்சாரியார் அவர்கள் பூஜை வேலையிலே நீஷ பாஷை பேசுவதில்லை என்று. இத்தனையும் அறிந்த உணர்ந்த தமிழர்கள் தான் நாம். ஆனால் பாரதி என்ன சொன்னான்? நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்திலே பாரதி என்ன சொன்னான்? சொன்னது என்ன? தம்பி, நான் ஏது செய்வேனடா, தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்த்தால் எனக்கு வருத்தம் உண்டாகின்றது. தமிழனை விட மற்றொரு ஜாதியான அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பதை பார்த்தால் என் மனம் புண்படுகின்றது. தமிழச்சியை காட்டிலும் வேறொரு ஜாதிக்காரி அழகாக இருப்பதிலே எனக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னதாக அறியும் பொழுது இன்றைய 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு நாம் தமிழர் என்பதையும் நம் தமிழினம் குறித்த பெருமை குறித்தும் சொல்லுவதற்கான ஒரு யுக கவிஞனாக இன்றைக்கு தோன்றியிருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய பெருமைக்குரிய காசியானந்தன் ஐயா என்பதை இங்கே நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு பதிவு செய்கின்றேன். தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் அடையாளம் இவை குறித்து இன்றைக்கு சிலிக்கான் பள்ளத்தாக்கிலே பொறியியல் வல்லுநராக அல்லது உலகின் பல பாகங்களிலே மருத்துவர்களாக பணிபுரிகின்ற இளைஞர்களும் யுவதிகளும் பெருமை கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு சிலிக்கான் பள்ளத்தாக்கு, செலின் பாடல்கள், கிறிஸ்டியன் டயன் பெர்ஃபியூம், சீன் கேனரி இவர்களை மிக நன்றாக தெரியும். ஆனால் கடிகாரம் தெரியாது, படிகாரம் தெரியாது, புகுமனை புகுவிழா தெரியாது, எம்ஆர் ராதா என்றால் என்ன என்று தெரியாது, பந்தக்கால் தெரியாது, பொய்க்கால் குதிரை ஆட்டம் தெரியாது. தமிழினுடைய மாண்பினையும் நம்முடைய திணை பண்பாட்டையும் மிக முக்கியமாக மொழி என்கின்ற ஒன்றையும் நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சியை உடைய நம்முடைய மொழி தமிழ் மொழி, அதிலே பேசுவதும் அதிலே இயங்குவதும் அதன் மூலமாக நாட்டினுடைய விடுதலையை எடுத்துச் செல்லுவதுமே தலையாய பணி என்று கொண்டிருக்கின்ற ஐயா காசியானந்தனுடைய இந்த 3 நூல்கள் வெளியிடுகின்ற இந்த நாள் என்பது தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய அந்த ஏட்டிலே ஒரு பொருத்தினமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள். நம்முடைய இளைய தலைமுறைக்கு இந்த 3 நூல்களையும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய முக்கியமான கடமை படைப்பாளிகளாகிய ஒவ்வொருவருக்கும் உண்டு என்ற காரணத்தினால் இந்த மேடையை மிகுந்த பெருமிதத்தோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். கிரேக்கர்கள் யார் பேசுகிறான் என்பதை வைத்து படைப்பினை 3 வகையாக பிரித்தார்கள். கதை சொல்லி தன்னுடைய நிலையிலே நின்று பேசினால் அது கவிதை அல்லது கண்ணுணர்ச்சி கவிதை. கதை சொல்லி தன்னுடைய நிலையிலே நின்று பேசியும் அதே சமயம் கதாபாத்திரங்களும் பேசுவதற்கு அனுமதி அளித்தால் அது காவியம். கதாபாத்திரங்கள் மட்டுமே பேசினால் அது நாடகம். இன்னொரு வகையின் மூலமாகவும் இந்த 2 பிரிவினருக்கும் இடையே உள்ள உறவை நாம் புரிந்து கொள்ள முடியும். பேசுபவனுக்கும் கேட்பவர்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவின் மீது நம்முடைய கவனத்தை குவிப்பதன் மூலம் இந்த 3 வகையான படைப்புகளுக்கு இடையே இருக்கின்ற வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள முடியும். காவியத்தில் கவிஞன் நேரிடையாக கேட்பவர்களை எதிர்கொள்கின்றான். கவிதையிலே அவன் சில சமயம் தனக்குள்ளே பேசிக்கொண்டும் பல சமயங்கள் தன்னுணர்ச்சி கவிதை என்று சொல்லப்படுகின்ற அந்த சிக்கலான தளத்திலே பல சமயங்களிலே கேட்பவர்களுக்கு முதுகை திருப்பிக் கொண்டு உரையாடுகின்ற நிலை ஏற்படுகின்றது. நாடகத்திலோ ஆசிரியன் பார்வையாளர்களிடையே மறைந்து கொண்டு முழுக்க மேடையின் பாத்திரங்கள் பேசுகின்றன. ஐயா காசியானந்தனுடைய இந்த 3 தொகுப்புகளை நான் படித்தவுடன் மேற்சொன்ன இந்த 3லே 2 வகையில் அவருடைய 2 தொகுப்புகள் பொருந்துகின்றன என்பதை நான் உணர்ந்தேன். காப்பியங்களும்
துன்பவியல் நாடகங்களும் மறுமலர்ச்சி காலம், பழந்தமிழ் காலம் தொட்டு இலக்கிய படைப்பின் உச்சமென கருதப்படுபவை. கவிஞர்கள் தங்களுடைய வித்தகத்தின் சிகரமென இவை இரண்டையும் தான் கருதி வந்தார்கள். மிக முக்கியமாக ஒரு ஆங்கில கவிஞர் ஓரிடத்திலே சொல்லியிருப்பார், ஐயாவினுடைய பொழிச்சல் என்கின்ற புத்தகத்திலே அவர் முன்வைக்கின்ற கருத்தே ஆங்கில, பிரெஞ்சு கவிஞர்களை நீங்கள் மேற்கோள் காட்டுவதை விடுத்து தமிழ் மண்ணிலிருந்து உங்களுடைய ஓமைகளையும் ஓவியங்களையும் எடுங்கள், எதற்காக பிரெஞ்சு மொழிக்கும் ஆங்கிலத்திற்கும் செல்கிறீர்கள் என்பதுதான் அவர் அந்த புத்தகத்திலே வைத்திருக்கின்ற கருத்து. இருந்தாலும் நான் இந்த ஆங்கில கவிஞன் சொல்கின்ற இந்த கவியோடு என்னுடைய உரையை நான் மேலே துவக்கி எடுத்துச் செல்கின்றேன். அவன் சொல்லுவான், we all dance round like a ring, but the secret sits in the middle. We all dance round in a ring and suppose, but the secret sits in the middle and knows. கவிதையினுடைய தலைப்பு அமரும் ரகசியம். நாம் அனைவரும் ஒரு வளையத்திலே இருந்து கொண்டு கும்மி அடிக்கின்றோம், ஆனால் நடுவிலே அமர்கின்ற அந்த ரகசியம் அனைத்தையும் அறிந்திருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் தான் என்ன? உண்மையில் அர்த்தம் என்கின்ற சொல்லுக்கு 3 வகையான வகைப்பாடுகளை நாம் சொல்லலாம். ஒரு வார்த்தைக்கான அர்த்தம், ஒரு கூற்றிற்கான அர்த்தம், ஒரு பிரதிக்கான அர்த்தம். ஐயாவினுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு கூற்றும், ஒரு பிரதியும் 1000 அர்த்தங்களை நமக்கு சொல்லிச் செல்கின்றன. மிக குறிப்பாக கவிதை களத்திலே, இந்த நறுக்குகள் என்கின்ற அந்த கவிதை களத்திலே அவர் எடுத்துக்கொண்ட அத்தனை விஷயங்களையும் நான் பார்க்கும் பொழுது சுருக்கமாக பொழிச்சல் என்றால் என்ன என்பதை சொல்லிவிட்டு நான் சிந்தலுக்கும் நறுக்குகளுக்கும் வருகின்றேன். பொழிச்சலுக்கும் பாய்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. புதுக்கவிதை என்கின்ற அந்த புதுக்கவிதை வகையை பற்றி ஐயா சொல்லும் பொழுது சந்த நடை, ஓசை இவை இருந்தால் மட்டுமே நான் கவிதை என்று அவற்றை ஏற்றுக்கொள்வேன். என்னை பொறுத்தவரை வால்ட் விட்மன் என்கின்ற அமெரிக்க கவிஞன் சொன்ன அந்த வசன கவிதை என்பது ஒரு காலம் நான் அதனை புது கவிதை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வசன கவிதை மட்டுமே. ஏனென்றால் அதிலே சந்தமோ ஒலிநயமோ கிடையாது என்று சொல்லி முழுக்க அதனை தன்னுடைய ஆய்வின் மூலமாக அவர் நிரூபிக்கின்றார். சொல்லிவிட்டு பொழிச்சல் என்றால் என்ன என்பதற்கு அவர் ஒரு அருமையான ஒரு விரிவுரையை தருகின்றார். உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து பொங்கி எழுகின்ற உணர்வுகளை மிகுந்த நேர்மையோடும் அனுபவத்தின் முத்திரையோடும் பொழிந்து தள்ளுவது அருமையான கவிதை. அது பாய்ச்சலிலிருந்து வேறுபடுவது. மேலே இருந்து பூக்களை கொட்டுகின்றீர்கள், அதுவும் பொழிதல் தான். துப்பாக்கியிலிருந்து ரவைகள் பாய்கின்றன, அதுவும் பொழிதல் தான். ஆனால் எந்த இடத்திலிருந்து அது வருகின்றது என்பதை பொறுத்து பொழிதலும் பாய்தலும் வேறுபடுகின்றது. ஆக என்னை பொறுத்தவரை கவிதை என்கின்ற விஷயம் ஐயா சொல்லுவது தமிழ் மரபிலே பாட்டு என்கின்ற ஒன்றிலிருந்து, அதிலும் போக்லோர் என்று சொல்லப்படுகின்ற நாட்டுப்புற பாடலிலிருந்து கிளைத்து எழுகின்ற ஒன்று. அந்த சந்தமும் அந்த ஒலிநயமும் அந்த எதுகை மோனையும் இல்லாத ஒன்றை நான் புதுக்கவிதை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி, புதுக்கவிதையின் பிதாமகர்கள் என்று கருதப்படுகின்ற கானாசு, சீசு செல்லப்பா, எழுத்து, கசரதபர இன்ன பிற ஏனைய விஷயங்களிலிருந்து அத்தனையும் அவர் கட்டுடைத்து காட்டுகின்றார். நம்முடைய சங்ககால சங்க கவிதைகளிலும் சிலப்பதிகாரத்திலும் நாம் அவற்றை மிக முக்கியமாக நவீன கவிஞர்கள், பின்னவீன கவிஞர்கள் முன்வைக்கின்ற விஷயம் என்னவென்றால், சிலப்பதிகாரமும் சங்க கவிதைகளும் மட்டுமே முழுக்க நெகிதல் தன்மை இல்லாமல் இன்றைய நவீனத்திற்கான கூறுகளை கொண்டிருக்கின்றன என்று ஒரு கருத்தை முன்வைப்போம். அதனை அவர் முழுவதுமாக மறுக்கவில்லை என்றாலும் இதற்கான அடிப்படையான வசன கவிதை என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை ஏன் ஒரு ஆங்கில கவிஞன், ஒரு பிரெஞ்சு இலக்கியவாதி சொல்வதற்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார். சின்வாய் சுபே என்கின்ற ஒரு ஆப்பிரிக்க கவிஞன் கேட்ட அந்த கேள்வி எனக்கு இங்கே நினைவிற்கு வருகின்றது. அவன் கேட்டான் ஒரு முறை, ஒரு 3ஆம் உலக நாடை சேர்ந்த நைஜீரிய மாணவன் எதற்காக தன்னுடைய வகுப்பறையிலே வேர்ட்ஸ்வர்த் எழுதிய அந்த லில்லி மலர்களை பற்றி, வேர்ட்ஸ்வர்த் குறிப்பிட்டு சொன்ன அந்த வானவில்லை பற்றி ஏன் ஒரு 3ஆம் உலக ஆப்பிரிக்க மாணவன் தன்னுடைய வகுப்பறையிலே படிக்க வேண்டும்? 3ஆம் உலகை சேர்ந்த ஒரு நைஜீரிய மாணவன், ஒரு ஆப்பிரிக்கன் தன்னுடைய உணவு பழக்க வழக்கம், தன்னுடைய உடை, தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய கனவு, தன்னுடைய தாவரம், தன்னுடைய விலங்கு இவற்றை குறித்து ஆங்கிலத்திலே படித்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் என்னுடைய இலக்கியம் என்பது என்னுடைய கிராமத்தின் புழுதி படர்ந்த கிளை சாலையிலே இருந்துதான் கிளைத்து எழுகிறது என்றார். அவருடைய அந்த கேள்வி ஐயாவினுடைய அந்த பொழிச்சல் புத்தகத்திலே பல இடங்களிலே நறுக்கு தரித்தார் போல
மிக ஆழமான விவாதத்தோடு தென்படுகின்றது. இந்த கவிதைகள் பலவற்றை நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்கின்ற ஒரு ஆவலோடு வந்தேன். ஆடை என்ற ஒரு கவிதை, கடைசி கவிதை அது. நீ நிர்வாணமாக்கி போட்ட இசைப்பிரியாவின் உடல் எங்கள் தேசத்தின் மானத்தை காத்த ஆடை. முன்னுரையிலே கோவை ஞானி ஐயா எழுதியிருப்பார். இதை போன்ற பல நறுக்குகளை நாங்கள் எழுதலாம், இந்தியர்கள் எழுதலாம், தமிழர்கள் எழுதலாம். ஆனால் ஐயாவினுடைய சில நறுக்குகளை வேறு எந்த இனத்தாலும் எழுத முடியாது என்பார். முழுக்க அவலமும், முழுக்க குருதியும், முழுக்க துரோகத்தையும், முழுக்க புலம்பெயர்தலையும் சந்தித்து இன்றைக்கு உலகமெங்கும் புலம்பெயர்ந்து அலைந்து கொண்டிருக்கின்ற இனத்தின் விடியலுக்காக, சுதந்திரத்திற்காக, ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலை இலக்கியம் என்று சொல்லுகின்ற ஐயாவினுடைய இந்த நறுக்கு வேறு எந்த தமிழனாலும் எழுதப்பட்டிருந்தாலும் அது இந்த அளவிற்கு சென்று சேர்ந்திருக்குமா என்று சொன்னால் முடியாது. தனி மனிதனுடைய எதிர்காலமும் ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலமும் ஒன்றோடு ஒன்று ஊடுபாவு போல இணைந்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டு சமுதாயம் ஒவ்வொருவரையும் தனித்தனியான பருப்பொருளாக பிரித்து வைத்திருக்கின்றது. மனிதர்கள் பரஸ்பரம் சந்தேகம் கொண்டவர்களாக, ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையற்றவர்களாக, துரோகம் செய்பவர்களாக, ஒருவரை ஒருவர் எந்த கணத்திலும் காலை வாரி விடுபவர்களாக இந்த நூற்றாண்டு அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையிலே வரலாற்று சிக்கலையும் சிதைவுகளையும் சந்திக்கின்ற தனி மனிதனுடைய நிலை என்ன? அவன் எதனை பற்றி கொண்டு விடுதலையோ இனத்தையோ எதனை பற்றி கொண்டு அவன் முன்வைக்க முடியும் என்றால் இத்தகைய கவிதைகளை பற்றித்தான். காந்தியை பற்றி ஒரு கவிதை இருக்கின்றது. காந்தி அகிம்சையை போதித்தவர் தான். ஆனால் ஆயுதத்தை ஏந்திய ராமனை அவர் வணங்கினார் என்ற ஒரு நறுக்கினை ஐயா அவர்கள் இதை பதிவு செய்திருக்கின்றார். காந்திக்கான மிகச்சிறந்த விமர்சனமாக நான் அவனை எடுத்துக் கொள்வேன். காந்தி, டகூர் இவர் ஒருவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வந்தது ஐயாவினுடைய அந்த கவிதையை படித்த பொழுது. ஒருமுறை, ஏனென்றால் காந்தி தன்னுடைய வாழ்வின் பல சிக்கல்களை உடல் அரசியலை முன்வைத்தே கடந்தவர். தன்னுடைய உடலை ஒரு கேடயமாக்கியே உண்ணாவிரதம் என்கின்ற அந்த அஸ்திரத்தின் மூலமே தனக்கு ஏற்பட்ட தனி சிக்கல்களையும் அரசியல் சிக்கல்களையும் அவர் மிக நேர்த்தியோடு கடந்து சென்றவர். ஆஷிஷ் நந்தி என்கின்ற பத்திரிகையாளர் ஒரு இடத்திலே சொல்லி இருப்பார், இயேசு கிறிஸ்து, சாக்ரட்டிஸ் இவர்களுக்கு பின்பு மனித மனத்தினுடைய குற்ற உணர்ச்சியிலே குளிர் காய்ந்த மிகப்பெரிய மகான் காந்தி என்று சொல்லி இருப்பார். மிக அதிநுட்பமான வன்முறையாளர் என்று அவரை சொல்லிவிட்டு இந்த உண்ணாவிரத உத்தியை எங்கிருந்து எடுக்கின்றார்? ஒரு சராசரி இந்திய பெண் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் தன்னை தானே வருத்திக் கொள்வது ஒரு இயல்பான நிகழ்வு. உண்ணாவிரதம் இருப்பது என்பது ஒரு இயல்பான நிகழ்வு. காந்தி அந்த உன்னத பெண்ணாக, உன்னத தாயாக தன்னைத்தானே வருத்திக் கொண்டார். வருத்திக் கொண்டு உண்ணாவிரதம் என்கின்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் முன்வைத்த கருத்து என்னவென்றால், ஒருபொழுதும் எதிராளியை எதிர்த்து பேசுவது கிடையாது. ஆனால் மௌனம், தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுதல் என்கின்ற இந்த உத்தியின் மூலம் எதிராளியை பலவீனமாக்கி பணிய வைக்கின்ற ஒரு வித்தையை அவர் கண்டுகொண்டிருந்தார் என்று சொல்லுவார். அதற்கு முற்றிலும் நேர்மாறாக தளத்தில் இயங்கிய டகூர் அறிவு என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்தவர். ஒருமுறை சாந்தி நிகேதனுக்கு காந்தியும் டகூரும் சொல்கின்றார்கள். ஒரு பெண் காந்திஜியிடம் வந்து ஆட்டோகிராஃப் கேட்டு போட்டு தரும்படி கேட்கின்றார். காந்திஜி அதிலே, நீ யாருக்காவது ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் நீ அதனை உன்னுடைய இன்னுயிரை தந்தாவது காக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இதை படித்தவுடன் டகூருக்கு கோபம் வருகின்றது. காந்திக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அந்த கையெழுத்து பிரதியை தன்னுடைய கையிலே வாங்கி அதற்கு கீழாக, பின்னாடி நீ இந்த வாக்குறுதி தவறு என்று உணர்வாயானால் அதனை மறந்து கிழித்து எரி என்று டகூர் கையெழுத்திட்டு தருகின்றார். இதிலே நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அறம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பலவீனப்படுத்துகின்ற அந்த பக்கமா அல்லது அறிவின் பக்கம் நிற்கிறீர்களா என்பதை பொறுத்துத்தான் எல்லா அரசியலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. காசிநாதன் ஐயா அவர்களுடைய கவிதையை படிக்கும் பொழுது நீங்கள் முன்வைக்கின்ற அரசியல் எது சார்ந்து நீங்கள் இருக்கின்றீர்கள்? அறத்தின் பக்கமா, அறிவின் பக்கமா, அல்லது உங்களை தட்டி எழுப்புகின்ற தமிழன் என்கின்ற அந்த உணர்ச்சியின் பக்கமா என்கின்ற மிக முக்கியமான கேள்வி நமக்குள்ளே எழுகின்றது. ஒரு இனம் முழுவதையும் அழிக்கப்படுவதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அவலத்தை இந்த நூற்றாண்டு சந்தித்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே சிறப்புரிமை பெற்ற பார்வையாளர்கள் என்று எவரும் கிடையாது. மலை உச்சியிலே அமர்ந்து கொண்டு கால் மீது கால் போட்டுக்கொண்டு இவர்கள் அவர்களை அடிக்கிறார்கள், இந்த பக்கம் அந்த பக்கத்தை அடிக்கிறது, யுத்தம்
சுதந்திரம் இப்படி முடிந்துவிடும் என்று தீர்ப்பு சொல்வதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் அதுதான் அப்படி நடந்தது. அந்த அவலத்தில், அந்த உச்சகட்டத்தில் நாம் நம்மை கேட்டுக்கொள்கின்ற கேள்வி என்னவென்றால், இந்த வேடிக்கை பார்க்கின்ற மனோபாவம், இந்த சுதந்திரம், இந்த உல்லாசமான கருத்து சொல்லுகின்ற இந்த சொரணையற்ற மனோபாவம் தமிழனுக்கு எப்படி வந்தது? கவிதைகளில் பல இடத்திலே அதற்கான சான்றுகள் இருக்கின்றன. ஒரு தமிழ் கவிதை உண்டு. பூக்காரியை பார்த்து, பூக்காரியே பூக்காரியே, இந்த பூக்களை விற்று இதைவிட நீ உன்னதமான எதை விலைக்கு வாங்க போகிறாய் என்று நான் போய் கவிதை சொன்னால் அது எவ்வளவு பெரிய வன்முறை. எனக்கு அதற்கான உல்லாசமான மனநிலை, சுதந்திரம் இருக்கின்றது. ஒரு பூக்காரிக்கு அது வாழ்வு எனும் பொழுது அத்தகைய கவிதையே அங்கே மிகப்பெரிய வன்முறைதான். முழுக்க முழுக்க விற்கிறான் தண்ணீர் பொட்டலம், குற்றாலம் அறிவுக்கரையில் என்கின்ற அந்த கவிதையாகட்டும், தாய் மண் பிரிந்தோம் எங்கள் தாய்மண்ணை விட்டு, நாங்கள் பிரிந்ததில்லை எங்களை விட்டு எங்கள் தாய்மண் என்கின்ற அந்த கவிதையாகட்டும், மண்ணில் உழவன் வாழ்க்கை அறுவடைக்கு முன், உழவன் வாழ்க்கையில் மண் அறுவடைக்கு பின் என்கின்ற அந்த கவிதையாகட்டும், தேசம் தாண்டி செல்லுகின்ற பறவையை பார்த்து, அந்த பறவைக்கு இருக்கின்ற சுதந்திரம் எனக்கு இல்லையே, ஏதிரியாக அகதியாக இன்னொரு மண்ணிலே அடிமைப்பட்டு கிடக்கின்றேனே, எனக்கு இல்லையே என்று கேட்கின்ற அந்த கவிதையாகட்டும், அத்தனையுமே தமிழனுடைய பின்மண்டையிலே அடித்து தட்டி எழுப்பி சுரணையை அவனுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் ஊற்றி எழுப்புகின்ற நெருப்பு பொறிகள் தான். மிக முக்கியமாக இன்றைக்கு கம்ப்யூட்டர் உலகின் பிதாமகன் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்துவிட்டால் அது குறித்து அனைத்து இணையதளங்களிலும் செய்திகள் வருகின்றன. அது குறித்து இளைஞர்கள், யுவதிகள் அத்தனை பேரும் உலகமே இடிந்து விழுவதை போல கவலைப்படுகின்றார்கள். 3 ஆப்பிள்கள் உலகை திசை திருப்பின. ஒன்று ஆதாமினுடைய அந்த ஆப்பிள், அடுத்தது நியூட்டனுடைய ஆப்பிள், அடுத்தது ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய பாதி கடித்த ஆப்பிள் என்று இளைஞர்களும் யுவதிகளும் பொறுமை தள்ளுகிறார்கள். ஆனால் அருகாக இருக்கின்ற நம்முடைய தொப்புள் கொடி இனமான இலங்கையிலே முழுக்க இனம் அழிக்கப்பட்டதையும் 50 ஆண்டு கால போராட்டத்திற்கான தடயம் எதுவும் இல்லாமல் அங்கே முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டதையும் குறித்து இன்றைய இளைய தலைமுறை ஏதேனும் அறிந்திருக்கின்றதா? அதற்கான வரலாற்று பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றன என்பதை இந்த புத்தகத்தில் இருக்கின்ற அத்தனை கவிதைகளும் மிக ஒரு கூறிய ஆயுதத்தை போல படித்தால் நம்முடைய குற்ற உணர்வோடு நாம் இதனை கீழே வைக்கின்ற விதமாக நமக்கு சொல்லுகின்றன. பொழிச்சல் என்கின்ற இந்த புத்தகம் குறித்து சில வார்த்தைகள். பொழிச்சல் என்கின்ற தலைப்பிற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். கவிதை என்பதே அனுபவத்தில் உத்தியில் முழுவதுமாக நம்பிக்கை வைக்காமல் அனுபவத்தின் நேர்மையில் உண்மையின் திடத்தில் சிறிது அழகியலோடு உள்ளிருந்து வந்தால் அது என்றைக்கும் சத்தியமாக நிலைக்கும். இந்த பொழிச்சலில் இருந்து தெரிப்பவை சிந்தல், சிறிய கவிதைகளை சிந்தல் என்கின்றார். நறுக்கு தெரித்தார் போல 4 வரிகளிலே சொல்கின்ற கவிதைகளை நறுக்குகள் என்று சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க புதுக்கவிதை என்கின்ற இவர்கள் முன்வைக்கின்ற இந்த விஷயத்திலே எனக்கு உடன்பாடு கிடையாது. அதற்கு ஆதரவாக அவர் ஆங்கில கவிஞர்கள் பலரையும் மேற்கோள் காட்டுகின்றார். ஒரு இடத்திலே சொல்லுகின்றார், whatever may be the stuff, whichever is written so eloquently, without the rhythm, without the connotation, it cannot be real poetry என்று லியூமன் என்று ஆங்கில அறிஞர் ஒருவர் சொன்னார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். அந்த இடத்திலே ஐயாவோடு எனக்கு சிறு மாறுபாடு உண்டு. நான் புதுக்கவிதையிலிருந்து நவீன கவிதை, பின்னணித்துவ கவிதை என்கின்ற விஷயத்திலே கொஞ்சம் நம்பிக்கையும் ஆர்வம் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த தலைமுறைக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், முழுவதுமாக உலகமயமாக்கப்பட்ட, தாராளமயமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே இதற்கு முன்பாக நமக்கு இருந்த செழுமையான வாழ்க்கையோ செழுமையான ஒரு மரபோ அழிந்துவிட்ட இந்த காலகட்டத்திலே நாம் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் மிக வினோதமானவை, மிக மிக புதிரானவை. அதற்கான மொழியை நாம் பரிசீலிக்கும் பொழுது பழந்தமிழ் காவியத்திலிருந்து, மரபிலிருந்து நவீனத்திற்கு பின்பாக பின்னவீனத்துவம் என்று பயணம் செய்வதிலே தவறேதும் இல்லை என்று நான் கருதுகின்றேன். சில இடங்களிலே எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மிக அழகாக அதனை ஐயா வைரமுத்து, அப்துல் ரஹ்மான் தொடங்கி இன்குலாப் ஐயா அவர்களில் ஆரம்பித்து ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் இசம் குறித்து சொல்லியிருக்கின்ற ஒரு கவிதை. ஒரு பெண் வன்முறை கலவியிலே ஒரு பெண் உட்படுத்தப்பட்டு கொல்லப்படுகின்றார். அவளை எந்த படிமமாக நீங்கள் முன்வைப்பீர்கள்? சரியர் இசத்திலா, எக்ஸ்டென்ஷன் இசத்திலா, ஸ்ட்ரக்சரல் இசத்திலா? எந்த இசத்திலே வன் கலவிக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட பெண்
முன்வைப்பீர்கள் எந்த இசத்தில் என்று கேட்டுவிட்டு, எனக்கு பிடித்த இசம் எல்லாம் இசம்லெஸ் இசம்தான் என்று சொல்கின்றார் ஐயா. மாசேதும் சொன்னது அதுதான். எல்லா இலக்கியமும் பிரச்சாரம் தான், ஆனால் வெறும் பிரச்சாரம் மட்டும் இலக்கியம் ஆகாது என்று சொன்னார். மதிப்பிற்குரிய மணியரசன் ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவர் அழகாக பாரதி பற்றி எழுதிய புத்தகத்தில், ஆமாக்ஸுடன் இணைந்து எழுதிய புத்தகத்திலே ஒரு கருத்தை முன்வைத்திருப்பார். அதை அவருடைய அனுமதியோடு நான் இங்கே பயன்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அவர் சொல்லுவார், தான் வாழ்கின்ற காலத்தின் சமூக கட்டுக்கோப்புக்குள்ளேயே நின்று அதனையே அற்புதம் எனவும் அந்த சீரழிவுகளையே அழகியல் என்று சொல்லுகின்ற படைப்பாளிகளை வரலாறு நினைவில் வைத்திருப்பதில்லை. அவர்களை விமர்சனம் செய்வதற்காக நாம் மெனக்கிடவும் போவதில்லை. ஷேக்ஸ்பியர் பிரபுத்துவ காலத்தினுடைய அந்த கீர்த்தியை மட்டுமே முன்னிறுத்தி அதனுடைய அவலங்களை சொல்லாமல் விட்டிருந்தார் என்றால், மறைத்திருந்தார் என்றால், அவர் மார்க்ஸ் வீட்டினுடைய குடும்ப கவிஞராக செல்லம் கொளித்திருக்க மாட்டார். மாறாக பிரபுத்துவ காலத்திலே இருந்த முரண்பாடுகளின் மோதலை அவர் அம்பலப்படுத்தினார். அதனையும் நாடகம் என்ற அழகான வடிவத்திலே அவர் கை கொண்டார் என்பதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லுவார். இந்த நூற்றாண்டில் இணையற்ற யதார்த்த படைப்பாளி என்று பிரெஞ்சு படைப்பிலக்கியவாதி பால்சாக்கை கொண்டாடுகின்ற ஏஞ்சல்ஸ் அவருடைய மானுட துன்பியல் என்கின்ற நூலிலே ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். அதாவது அந்த நூலிலே பால்சாக் முதலாளித்துவ காலத்திலே முளைத்து எழுந்த அந்த முரண்பாடுகளுடைய வளர்ச்சியை அழகாக 1816 18 வரை கோர்வையாக தொகுத்து அழித்திருப்பார். இதை படித்துவிட்டு எங்கெல்ஸ் சொன்னாராம், இந்த நூற்றாண்டில் உத்தியோகபூர்வமான வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், பொருளாதார வல்லுநர்கள், நிபுணர்கள் இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து தெரிந்து கொண்டதை விட மிக அதிகமாக பால்சாக்கினுடைய நூலிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாராம். ஐயாவினுடைய இந்த நூல்களை நீங்கள் படித்தாலும் ஒரு இனத்திற்கான 50 ஆண்டு கால அந்த வரலாறை, அந்த அவலத்தை, அந்த துக்கத்தை, அந்த நெருப்பு பொறியை வரிசை கிரமமாக சொல்கின்ற ஒரு உத்தி இல்லாமல் கவிதையின் மூலமாக தமிழனுடைய இனமான உணர்ச்சியை தொட்டு எழுப்புவதன் மூலமாக மிக அழகாக தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சியும் இதனை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று சேர்ப்பதை கடமையாக கொள்ள வேண்டும். அவருடைய அந்த 3வது புத்தகம் ஃபேபிள்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இசாப் கதைகளையும் பஞ்சதந்திர கதைகளையும் அடியொற்றி எழுதப்பட்ட சிறு ஒரு சொல்லாடலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற கதை வடிவம். மிக அருமையான முன்னுரையை நண்பன் செல்வமணி என்கின்ற பேராசிரியர் இந்த புத்தகத்திற்கு தந்திருக்கின்றார். நம்முடைய பரம்பரையிலேயே, நம்முடைய கதை பாரம்பரியத்திலேயே கதை சொல்லுதல் என்கின்ற விஷயம், அதை ஒட்டி வைக்கப்படுகின்ற ஒரு சின்ன அறிவுரை, அவற்றை உறுத்தாமல் சொல்கின்ற பாங்கு இருக்கின்றது என்பதை முன்வைத்து மிக அழகாக ஆங்கிலத்திலே ஐயா இதனை கொண்டு வந்திருக்கின்றார். ஆங்கில அறிஞர்கள், ஆங்கில கோட்பாட்டாளர்கள், ஆங்கில இலக்கியத்தை நாம் ஒரு அச்சாக கருத வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஐயாவும் இதனை ஆங்கிலத்திலே கொண்டு வந்திருப்பது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் நாம் இன்னும் ஆங்கிலேயருடைய அந்த கல்ச்சுரல் பேக்கேஜ் என்று சொல்லப்படுகின்ற மொழியை சுமந்துதான் திரிகின்றோம். அதற்கான விஷயம் என்னவென்றால், ஒரு முறை அதே சின்னவா அச்சுவை சொன்னதாக நான் உங்களிடத்திலே படித்தேன். யாராவது ஒரு ஆங்கிலேயன் உங்களிடத்தே வந்து சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் நான் என்று பீற்றிக் கொள்வான் என்றால், ஒரு இந்தியனாக உங்களுடைய பதில் இப்படித்தான் இருக்க வேண்டும். உண்மைதான், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் தான். ஏனென்றால் கடவுள் இருட்டிலே ஒரு ஆங்கிலேயனை நம்புவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னாராம். ஆக எத்தனைதான் நாம் அத்தகைய தெளிவோடு 3ஆம் உலக பின்காலனிய நாடுகளுக்கான இலக்கியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஓர்மையோடு வந்தாலும், நம்முடைய படைப்பை, இலக்கியத்தை எடுத்துச் செல்கின்ற ஒரு வாகனமாக இந்த மொழி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது என்பதால் மிக அருமையாக, அதிலும் ஒரு குழந்தைகளுக்கான விஷயங்களை அனுபவ நேர்த்தியோடு, ஒரு பறவை ஒரு கழுதை இரண்டும் பேசிக் கொண்டிருக்கின்றன. பறவை கேட்கின்றது, ஏனம்மா கழுதைக்கு இறகுகள் இல்லை என்று. அம்மா பறவையிடம், குட்டி பறவை, அம்மா பறவை சொல்கின்றதாம், வானத்திலே புற்கள் முளைத்திருந்தால் கழுதைக்கும் இறகு இருக்கும் என்று சொல்கின்றதாம். இப்படியாகப்பட்ட ஒரு ஃபேபிள்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களை, அதே போல இந்த ஒரு சின்ன ஒரு கவிதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கின்றேன். காம்ரேட்ஷிப், தோழமை. Fingers in the world of mending torn cloths. Fingers in the work of mending torn cloths. Looking at the next finger, the index finger said, only sufferers are companions of the sufferers. The next finger said, asked, why do you say so?
Look here, the index finger said, for the torn cloth, the needle with a hole. அந்த கடைசி வரி என்பது என்னை பொறுத்தவரை ஒரு ஏறத்தாழ ஜென் மனோபாவம் கொண்ட ஒரு வரியாக எனக்கு அது பட்டது. வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன முகிழ்வை, ஒரு சின்ன உண்மையை உறுத்தாமல், மாரலிஸ்டிக்காக சொல்லாமல், இலகுவாக, இயல்பாக, ஒரு ஃப்ளோயிங் தன்மையோடு சொல்லுகின்ற அந்த ஒரு முடிவோடு ஃபேபிள்ஸ் இருக்கின்ற இந்த வகை என்னை மிகவும் கவர்ந்தது. இந்த 3 புத்தகங்கள் குறித்து நான் மணிக்கணக்காக பேசலாம். அதுல மிக குறிப்பாக நறுக்குகளையும் ஃபேபிள்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த புத்தகத்தையும் குறித்து 2-3 மணி நேரம் பேசுகின்ற அளவிற்கு விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக உங்களிடம் சுட்டிக்காட்டி எது குறித்து இவை பேசுகின்றன, அவற்றை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை மட்டுமே முன்வைத்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளின் மூலமாக வீர உணர்ச்சியையும், தன்மான உணர்ச்சியையும், விடுதலை உணர்ச்சியையும், மிக குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலே உண்மையான இலக்கியம். வால்ட் விட்மன் என்ன ஒடுக்கப்பட்டவனுக்காக பேசியவனா? பிரெஞ்சு நாட்டு நிருபா என்ன ஒடுக்கப்பட்டவனுக்காக பேசியவனா? ஏன் அவர்களுடைய கவிதை தர அளவுகோல்களை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்கின்ற மிக முக்கியமான கேள்வியை பொழிச்சல் மூலமாக முன்வைத்திருக்கின்றார். மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஐயாவிற்கு அதற்குரிய முறையான விடையை சொல்லுவது என்பது தமிழ் இலக்கியவாதிகளின் கடமையாக நான் நினைக்கின்றேன். கார்ல் மார்க்ஸ் ஒருமுறை பேசும்பொழுது சொன்னார், இந்தியர்களுக்கு என்று தனியாக எந்த சரித்திரமும் கிடையாது. தொடர்ந்து நடந்த படையெடுப்புகளை தவிர ஆங்கிலேயர் வரும் வரை இந்தியர்களுக்கு என்று தனியாக எந்த சரித்திரமும் கிடையாது என்று சொன்னார். அதை கேட்டவுடன் இடதுசாரி, வலதுசாரி அனைத்து வரலாற்று ஆசிரியர்களுக்கும் கார்ல் மார்க்ஸ் மீது மிகுந்த கோபம் வந்தது. அவர் இந்தியர்களுக்கு வரலாற்றை உருவாக்குகின்ற தன்மை குறித்து குறைத்து மதிப்பிடவில்லை. அவர் சொன்னதனுடைய கருத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், ஆங்கிலேயர் வரும் வரை இந்தியாவிலே பிராமணியமான, கட்டுப்பட்டித்தனமான, கிராமிய அமைப்பிலான ஒரு சமுதாய அமைப்பு ஆட்டம் காணாமல் அப்படியே இருந்தது. சாதிய ஒடுக்குமுறையிலான அமைப்பு முறை அப்படியே இருந்தது. ஆகையால் தனியாக அவர்களுக்கு என்று ஒரு சரித்திரம் அதற்கு பின்புதான் வந்தது என்ற கருத்தினை சொன்னார். தந்தை பெரியாரும் தமிழனா யார் அந்த பழந்தமிழன், அவனுக்கு என்று வரலாறு ஒரு சரித்திரம் இருக்கின்றதா, அவனுக்கு என்று ஒரு வருஷமாவது இருக்கின்றதா என்று கேட்டதும் இதே துணியிலேதான். தமிழனுக்கு என்று ஒரு சரித்திரம் உண்டு, அவனுடைய மொழிக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. லத்தீன் மொழிக்கும், கிரேக்க மொழிக்கும், அரேபிய மொழிக்கும், ஹீப்ரு மொழிக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதை மிக அழகான தரவுகளோடு இந்த புத்தகத்திலே ஐயா நிறுவி இருக்கின்றார். தமிழ் மொழி குறித்து பேசுவதும், தமிழை தாய்மொழியாக கொள்வதும், தமிழை விருந்து ஓதுவதும், தமிழன் தமிழச்சியாக பிறப்பதும் நம்முடைய பெருமை, நம்முடைய சிறப்பு உரிமை. ஆனால் அது குறித்து இந்த தலைமுறைக்கு மிக சரியாக புரிய வைத்திருக்கின்ற வேலையை ஐயா அவர்கள் திறம்பட செய்திருக்கின்றார். அந்த புத்தகங்கள் குறித்து பேசி உங்களிடையே சில நெருப்பு துளிகளை பகிர்ந்து கொண்டதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பெயரிடாத நட்சத்திரங்கள் என்கின்ற இந்த தொகுப்பிலே இருக்கின்ற ஒரு கவிதையை வாசித்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த தொகுப்பு முழுக்க பெண் போராளிகளால் எழுதப்பட்ட கவிதைகளை தொகுத்து வெளிவந்த தொகுப்பு. இதிலே இருக்கின்ற அந்த போராளிகளில் ஒருவர் கூட இன்றைக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் எழுதிய கவிதைகளை புத்தகமாக இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். இதோ இந்த கவிதை, எழுதாத கவிதை என்கின்ற இந்த கவிதை வானதி என்கின்ற கேப்டன் வானதி எழுதிய கவிதை. புத்தகத்திலே அவர்களுடைய பிறந்த வருடம் இருக்காது, ஆனால் அவர்கள் இறந்த வருடம் அனைத்து பெண்களுடைய பெயருக்கும் பின்னால் இருக்கும். கேப்டன் வானதி இறந்த வருடம் 1991. இது அவரது இறுதி கவிதை. எழுதுங்களேன், நான் எழுதாது செல்லும் என் கவிதையை எழுதுங்களேன். ஏராளம் எண்ணங்களை எழுந்து வர முடியவில்லை. எல்லையில் என் துப்பாக்கி எழுந்து நிற்பதால் எழுந்து வர என்னால் முடியவில்லை. எனவே எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். சீரும் துப்பாக்கியின் பின்னால் என் உடல் சின்ன பின்னப்பட்டு போகலாம், ஆனால் என் உணர்வுகள் சிதையாது. உங்களை சிந்திக்க வைக்கும் அது. அப்பொழுது எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். மீட்கப்பட்ட எம் மண்ணில் எங்கள் கல்லறைகள் கட்டப்பட்டால் அவை உங்கள் கண்ணீர் அஞ்சலிக்காகவோ, அன்றே மலர் வளைய மரியாதைக்காகவோ அல்ல. எம் மண்ணின் மறுவாழ்வுக்கு உங்கள் மன உறுதி மகுடம் சூட்ட வேண்டும் என்பதற்காகவே. எனவே எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். அர்த்தமுள்ள என் மரணத்தின் பின் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் ஈழத்தில் நிச்சயம் நீங்கள் உலா வருவீர்கள். அப்போது எழுதாத என் கவிதை எழுந்து நிற்கும் உங்கள் முன்.
என்னை தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், அரவணைத்தவர்கள், அன்பு காட்டியவர்கள் அத்தனை பேரும் எழுதப்படாமல் எழுந்து நிற்கும் என் கவிதைக்குள் வந்து பாருங்கள். அங்கே நான் மட்டுமல்ல, என்னுடன் அத்தனை மாவீரர்களும் சந்தோஷமாய் உங்களை பார்த்து புன்னகை பூப்போம். நன்றி, வணக்கம்.